இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சேஃபாக இருக்க சொல்லி ஏன் எதுக்கு அப்படிங்கிறது வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்போதுமே மெத்தையில் கீழே தான் படுப்பேன். மெத்தையில் இந்த மாதிரி கீழே தான் படுப்பேன். அந்த மெத்தைக்கு பக்கத்தில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செவிட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து இந்த சோபாங்கிற இந்த மெத்தைக்கு அடியில் வந்து என்னோட காதில் ஏதாவது போயிருந்துச்சு, கடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும். ஒரு 2 நாள் மழை பெஞ்சாலே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடுது. தயவு செஞ்சு வீட்டில் படுக்கும்போது எல்லாமே கவனமாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு படுங்க. டெய்லி வந்து மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு வீட்டை லைட்டாக அப்படி மழை காலங்களில் தொடச்சா இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வெளியில் ஒன்று அடிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் மெத்தையில் படுக்கிறேன். படுக்கிறதுக்கு பக்கத்தில் திடீர்னு பார்த்தேன், என்னமோ என் கண்ணில் காட்டி கொடுத்துருச்சு கடவுள் நினைக்கிறேன். நானும் கவனிக்காமல் விட்டுருந்தேன் அப்படின்னா என் காதுக்குள்ளே போய் இல்லைன்னா கடிச்சு வச்சு இல்லை காது கேட்காம போயிருக்குன்னு வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கள் ஊரில் செவுட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் மக்களுக்கு உஷார்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பார்த்து ரொம்ப கவனமாக சேஃபாக இருங்க. சின்ன பிள்ளைங்களாம் வச்சுருக்கவங்க மழை காலங்களில் கண்டிப்பாக சேஃப்டியாக இருங்க. இது வந்து அடிச்சாக்கா சாகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பேப்பர்லாம் வச்சு எரிக்கும் போது அதையும் போட்டு எரிச்சிடணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் அடித்தாலும் சாகாதுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் காட்டி இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.